ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகவை சமையல். இன்றைக்கி நம்ம காளான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முகவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஒரு குக்கர் சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, சின்ன சைஸ் கல்பாசி, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் காளான் சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் காளான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே காளானோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். இப்போ காளான் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. எப்போவுமே பிரியாணிக்கு புதினா அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். அரிசி சேர்த்துக்கலாம். நான் 250 கிராம் பாஸ்மதி அரிசி நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசி எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் அரிசியை ஊற வைக்காமல் சேர்க்குறீங்க அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் தம் வச்சுக்கோங்க. விசில் வைக்க வேணாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக நல்லா வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள், சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.